போனஸ் கேட்டது ஒரு தப்பா? கஃபீல் செய்த அநியாயம். சம்பளத்தையும் கொடுத்து டிக்கெட்டையும் கொடுத்து நடு ரோட்டில் விட்ட கதை. இன்னும் பல முக்கிய தகவல்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சமூக வலைத்தளத்தை எந்த நாட்டிலேருந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தினாலும் கைது வரும். யார் கண்டுபிடிச்சோ தெரியலை. வாரம் போகிறவனெல்லாம் அதுதான் கேள்வி. ஆனாலும் உடனடியாக பணம் கிரெடிட் ஆகிரும். ரிட்டர்ன் ரீஃபண்ட். சும்மா ஃப்ரீயாக கிடைச்சது தானே, என்ன பண்ணிட போகுது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா வேறு லெவலில் வெறித்தனமான சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. பார்க்கலாம் என்ன தகவல்னு. எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று. தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் ஏதாவது முக்கியமான தகவல்கள் போட்டால் பார்க்குறதில்ல. எதையாவது ஒரு சங்கடமான தகவல்களை போட்டால் எல்லோரும் வந்து பார்க்குறது. அது மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த வீடியோவில் இந்த பெண் சிங்களத்தால் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, போனஸ் அவரு 2 வருஷம் நான் அவ்வளோ நல்லா வேலை பார்த்து 2 வருஷத்துக்கு அப்புறமா போனஸை கேட்டால் போனஸை கொடுக்காம டிக்கெட்டை கொடுத்து மாத சம்பளத்தையும் கொடுத்து என்னை கொண்டு போய் அமாலா மன்சிலே, அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்பசி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த வீடியோ எழுதி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே டிக்டாக் பேஜில் இந்த வீடியோவும் போட்டிருக்காங்க. எனக்கு பணம் கிடச்சிருச்சு, யூடியூபர்ஸுக்கு நன்றி, ரிஸ்வாராசனுக்கு நன்றி அப்படின்னு, நாட்டுக்கு நான் போகிறேன் போனஸையும் எடுத்துகிட்டு அப்படின்னு. இதே இந்த அவங்களுடைய பேஜில் பாருங்கள், 2233 லைக், 305 கமெண்ட், இன்னும் எத்தனையோ ஷேர். கமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தா 305 கமெண்ட் இருக்கு இல்லையா. அவனுங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க. இந்த இவனுங்க சொல்கிற கதையை கேட்டுட்டு போனால் இப்படி தான், எதுவுமே கிடைக்காம நடுத்தருவில் தான் நிற்கணும், இப்படித்தான் நடக்கும். ஆமாம், எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, எனக்கு இப்படி தான் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நான் 100% நெகட்டிவ் 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 நெகட்டிவான கமெண்ட். யாருமே இல்லை பயப்படாதீங்க, அதெல்லாம் எம்பசியால் பார்த்துக்குவாங்க, எம்பசி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த எம்பசியை கூட ப்ரொமோட் நம்மளுக்கு நம்ம அதுக்கு அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் இல்லை அவங்கள தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் செய்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லையா, ஒரு மோட்டிவேஷனாவது இருக்கணும் இல்லையா. ஆனால் எழுதுகிற எல்லாம் என்னமோ அந்த பெண் இப்போ எம்பசிக்கு போனால் எம்பசியிலே வச்சு புதைச்சிருவாங்க, குள்ளி தோண்டி புதைச்சிருவாங்க. போச்சு, முடிஞ்சு போச்சு. ஐயோ, நீங்கள் எம்பசி போகிறீங்களா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடுத்தது இவங்க இப்போ இந்த பேஜில் போட்டிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள், செம்ம வைரல். 59,300, அதாவது நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்குள்ள 60,000 வியூஸாவது போயிருக்கோன்னு நினைக்கிறேன் எழுதி போட்டது. அதே கடைசியாக 506 வியூஸ், 40 லைக், 3 கமெண்ட், 2 பேர் இது பண்ணியிருக்காங்க, ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, நாம் தப்பு இல்லைன்னா நம்மளுக்கு என்றைக்குமே இறைவன் கைவிட மாட்டான். இதோ எம்பசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க, உடனடியாக எனக்கு என்னுடைய போனஸ் சம்பளத்தையும் எடுத்து தந்து, டிக்கெட்டையும் எடுத்து தந்து, என்னோடய சம்பளத்து பணத்தையும் எடுத்து தந்து என்னை நாட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சுட்டாங்க. யூடியூபர் ரிஸ்வாராசனுக்கு ரொம்ப நன்றி. இந்த யூடியூபர்ஸ் மற்ற இதுக்காக உதவி செஞ்ச, இதுக்காக குரல் கொடுத்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோக்குள்ள ரெஸ்பான்ஸு 0. இப்போ அதே நெகட்டிவ் அவங்க பாருங்கள் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வீடியோ போட்டதும் அதை குறை சொல்கிறதுக்கும் குத்தம் பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் அவங்கள இன்னும் பயங்காட்டி அவங்க சரி சொல்லி முடிஞ்சது அவ்வளவுதான், போச்சா சொல்லமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஆனால் அதே அந்த சகோதரி எனக்கு காசு கிடைச்சிருச்சு சந்தோஷம் அப்படின்னு போட்ட வீடியோ வெறும் 506 பேர் தான் பார்த்துருக்குது, 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்குது, ஒரு ஷேர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிடைச்சதை பற்றி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதான் நிலைமை. அதால் தயவு செய்து எந்த ஒரு சமூக வலைத்தளங்களில் வீடியோக்கள் வந்தாலும் நெகட்டிவிட்டியை மட்டுமே ஸ்பாட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லதுகளுக்கும் துணை போங்க. அதே மாதிரி தூதரகம் இன்றைக்கும் தலையிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள பாராட்டாட்டியும் பரவாயில்ல, ஆனால்
தூற்றாதீங்க. இன்னும் நம்மளுடைய தலையில் நம்மளே மண்ணாளி போடுற மாதிரி நம்மளுடைய ஸ்தாபனம் ஒன்றை நம்ம வந்து குறை கூடுறது. அதால் இனிமேல் ஆகுது ஒரு அளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்திருக்குது. மறுபடியும் மட்டம் தட்டி நீங்களே உங்களை கீழே தள்ளிக்காதீங்க. நம்ம தூதரகம் இருக்குது, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் உதவி பண்ணுவாங்க. இப்போ கடைசியாக இந்த சகோதரிக்கும் தூதரகத்தால் தான் அவங்களுடைய போனஸ் எடுத்து கொடுக்குறாங்க. யார் வேண்டாலும் தூதரகத்தை அணுகலாம், போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதோ ஈஜிப்தில் வச்சு கைது பண்ணப்படுறாங்க ஒரு பெண். என்ன காரணம்னா அவங்க வந்து சமூக வலைத்தளத்தில், அரபு நாட்டிலேருந்து சமூக வலைத்தளத்தில் தேவையில்லாத மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறது, அதாவது பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் அவங்க சொந்த நாட்டுக்கு போன பிறகு கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. எஜிப்துக்கு போன பிறகு எஜிப்தில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி ரொம்பவும் அசிங்கமான முறையிலையோ அல்லது தேவையில்லாத முறையிலையோ சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை செஞ்சுட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினாலும் கைது நாடு தேடி வரும் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் கண்ணு பட்டுச்சோ ரோட்டால் போகிறவன் வரவன்லேருந்து, தம்பி நல்லா இருக்க, வண்டி கழுவுறதா, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எங்கே இருக்குது, புதுசாக இருக்க, நம்மளுக்கு கொண்டு வாங்கி தர முடியாது, எங்கே வாங்கினீங்க, அட சூப்பராக வேலை செய்தப்பா, வாரம் போகிறவன்லாம் கண்ணு வச்சு கடைசியில் மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு நம்மளுடைய ஸ்டாண்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி முடிச்சு விட்டாங்க. மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அழகாக சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் தூக்கி வச்சு வண்டியை ஃபுல்லாகவே கழுகி முடிச்சிடலாம். எட்டி நின்று கழுகி முடிச்சிடலாம். டயர் மேலே ஏறவும் தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. சிம்பிளாக இருந்தது, முடிச்சு விட்டாங்க. சரி முடிச்சு விட்டாங்களே அப்படின்னு டெமோவில் போய் இன்னொன்று புதுசாக ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு போனால் ஒரு ஐடியா, இது வந்து டெலிவரி ஆகிருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. மேலே க்ரீன் கலரில் இருக்கிற எழுத்து February 10, 2025, அதாவது போன February மாதம் 2ஆம் மாதம் 10ஆம் தேதி டெலிவரி பண்ணினாங்க எனக்கு. இது சரி ரிட்டன் ரீஃபண்டை போட்டு பார்ப்போமே சும்மா. என்னையா நீங்கள் சாமான் கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் ஒழுங்கான சாமான் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி 3 ஃபோட்டோவை பிடிச்சி, இப்போ நான் காட்டின ஃபோட்டோவே பிடிச்சி என்னையா அது அப்படின்ற மாதிரி போட்டு விட்டா உடனே அதுக்கு என்ன பாஸ் உடனே ரிட்டன் கொடுத்துருக்கீங்கல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சத்துலேயே 3 தினார் 260 ஃபில்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ரிட்டன் ரீஃபண்டு கொடுத்ததோட உடனே அதுக்கு ரிட்டன் எடுத்துகிட்டு, அதுக்கு நான் வாங்கினதே வெறும் 2 தினார் தான், அதுக்கு இன்னொரு 1 தினார் சொச்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து 3 தினார் 26, அதாவது 260 ஃபீல்ஸ் உடனே ரிட்டன் கொடுத்துட்டாங்க. கடைசியில் இந்த மாதிரியும் சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதால் நீங்கள் தெமோவில் யாராவது பொருட்கள் வாங்குறீங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ சென்டரில் பாருங்கள் மீன் இருக்கும், சென்டரில் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வரும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்டரை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஆர்டர்கள், நீங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டு எடுத்துருக்கீங்களோ அத்தனை ஆர்டர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் காட்டும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ எந்த ஆர்டரை வந்து செலக்ட் பண்ணணுமோ, இப்போ பாருங்கள் இதில் சும்மா சாதாரணமாக பாருங்கள் ரிட்டன் ரீஃபண்ட் கீழே இருக்குது, ரிட்டன் ரீஃபண்டுன்னு இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கேமராவும் ரிட்டன் பண்ணினேன், அதுக்கும் ரீஃபண்ட் கொடுத்தாங்க. ரிட்டன் ரீஃபண்ட் பை திஸ் எகெயின்னு இந்த சைடில் இருக்குது. அது வந்து நம்ம அதே பொருளை திருப்பி அப்படியே வாங்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ட்ராக்ன்னு இருக்கிறது நம்ம எப்போ டெலிவரி நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றத ட்ராக் பண்ணுறது. பார்சல் சென்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க 2ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 5ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், 2லேருந்து 8 வரைக்கும். இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஆர்டர் பண்ணின பொருட்கள் தான் இதெல்லாமே, ஆர்டர் பண்ணி கொண்டு வந்த பொருட்கள். சரி ஓகே, இதில் வந்து நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே இருக்குது கீழே பாருங்கள், அந்த கிளாஸுக்கு கீழே ரிட்டன் ரீஃபண்ட் நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரிட்டன் ரீஃபண்டுன்னு இருக்கா. ஆமாம், அதில் முதலாவதாக கேட்பாங்க யூ ஹேவ் பேக்கேஜ் ரிசீவ்ட் அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட பார்சல் வந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் அந்த ரிட்டன் ரீஃபண்டை கொடுத்துட்டிங்கன்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இதில் அந்த நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய பொருளை எந்த பொருளை நம்ம ரிட்டன் பண்ணணும், எது டேமேஜாக இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. அதில் நீங்கள் எந்த பொருள்னு பார்த்து அந்த கேட்ஜெட்டில் எதுன்னு பார்த்து அந்த கேட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த பொருள் உங்களுக்கு ரிட்டன் பண்ணணும் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பேக்கேஜ்னு இருக்கிற அந்த ஸ்கேல் இருக்குது, அதை வந்து டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா இதில் வந்து கேட்பாங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது, டூல்ஸ் என்ன பழுதாகி இருக்குதா, இல்லை உடஞ்சிருக்குதா, இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணுமா, என்ன ஏதுன்றது ஃபுல்லாகவே கேட்பாங்க. இதில் நாம் அதுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய மாதிரி ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு கமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
அதில் வந்து அடுத்ததாக கன்ஃபார்மு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபோட்டோஸ், என்ன டேமேஜ் ஆகிருக்குது, என்ன குறைபாடுன்றது 3 ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் கேட்பாங்க. அப்போ அதை நாம் ஃபோட்டோவும் அடித்து வீடியோவும் எடுத்து ஃபுல்லாகவே, அதாவது ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி ஃபோட்டோவும் எடுத்து ஒரு வீடியோவும் எடுத்து அந்த பேஜில் வந்து அப்டேட் பண்ணி விட்டோம்னா அடுத்ததாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது டைரெக்டாக உண்மையான காசு அக்கௌண்ட்டுக்கே அனுப்பணும்னா கூட அனுப்புவாங்க. அப்படி இல்லை நம்ம தேமோ கிரெடிட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரெடிட்டுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அதை போட்ட உடனே உங்களுக்கு வந்து கிரெடிட்டில் உடனே ரிசீவ் ஆகிரும். இதோ எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது தேமோவில் டேமேஜ் ஆகியிருந்தால் ரிட்டர்ன் பண்ண முடியும், அந்த காசையும் திருப்பி எடுக்க முடியும். பொருளும் உங்கள்கிட்டே இருக்குமென்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளும் உங்கள்கிட்டே இருக்கும், காசையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் மிக்ஸி வந்து அந்த ஜூஸ் அடிக்கிறது வந்து கிளாஸே உடஞ்சி போச்சு, அந்த மக்கு வந்து உடஞ்சி போச்சு. அப்போ புது மக்கு வாங்கணும், ஷோய்க்கு போகணும். பாபா வந்து ஜூஸ் கேட்டார். அப்போ நம்ம ஹவுஸ்மேட் வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இப்போ ரீசெண்டாக தெமோவில் வந்து இந்த ஜூஸர், அதாவது ஜஸ்ட் ஒரு மக்கை வச்சு எலக்ட்ரிக் சார்ஜிங்லேயே ஜூஸ் பண்ணிடலாம். சரி, இதை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நானும் எடுத்து ஜூஸை போட்டு அடித்தா வேறு லெவல் மக்களே. போர்ட்டபிள், நம்ம எங்கேயாவது கொண்டுட்டு போனாலும், ஏதாவது காடு கரைக்கு கொண்டு போனாலும் கூட, எங்கே போனாலும் நம்ம ஒரு ஜூஸை போட்டு குடிக்கலாமா இருந்தால் இந்த கேட்ஜெட் வேறு லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், சும்மா ஜஸ்ட் ஒரு 2 சுற்றுலையே ஜூஸ் பண்ணிடுது. அதே மாதிரி ஃபாஸ்ட்டும். நான் வந்து நினச்சேன் என்னடா இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குமாக்கொண்டு. வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணிவிட்டாங்க தீமோ. அது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் வேறு. அதை வந்து நீங்கள் கழுகி கொள்ளலாம் தாராளமாக. தண்ணியில் காட்டி அந்த மிக்சியோடைய அந்த
அந்த இதோடைய பிளைடு எல்லாத்தையுமே அழகாக கழுவி கொள்ளலாம். கழுகி முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உதறி விட்டுட்டு அப்படியே வச்சிங்கன்னா தண்ணி இதாகின பிறகு நீங்கள் அந்த இதில் டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜ்லேயும் போட்டுக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறமா அதுலேயே 2 கிளாஸ் 2 கப் கொடுத்துருப்பாங்க. அதே கப்போடு சேர்த்து மூடியும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நாம் அந்த மூடியை போட்டுட்டோம்னா அது நம்மளுடைய ஜூஸ் கப்பாகவே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது வந்து நம்மளுடைய ஜூஸ் கப்பாகவே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் 2 கிளாஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. ஒன்றில் ஒருத்தருக்கு ஜூஸ், இன்னொருத்தருக்கு ஜூஸ் கொடுத்துட்டு நம்மளை அப்படியோ அதே அந்த கப்லையே வச்சு இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடிச்சு கொள்ளவும் முடியும். வெறும் 2.5 தினார் தான் சார்ஜஸ் பண்ணினாங்க. இது வந்து தீமோவில் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் வேறு லெவல். பாவிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.